ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகேண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இப்போது இந்த COVID-19 நமக்கு என்ன போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்டில். ஸோ அதில் எக்ஸைஸ் 5.3 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸைஸ் 5.4 இல்லை, எக்ஸைஸ் 5.5ல் 1 வேர்ட்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு 11 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 11 1 வேர்ட்ஸ் கூடிய ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நான் டேரெக்டாக புக்கையே அப்படியே ஷோ பண்ணிவிட்டு ஆன்சரை உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸைஸ் 5.5ல் ஃபர்ஸ்ட் சம். த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் -5,0, 0,-5 அண்ட் 5,0 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம இப்போ 1 வேர்டுன்றனால நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஃபார்ம்லாம் எதுவுமே எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பர்ஸை வச்சு அப்படியே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்பவுமே எப்படி நம்ம எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்குவோம். இந்த மாதிரி தானே நம்ம எழுதுவோம். 5,0 மறுபடியும் இதையே எடுத்து எழுதுவோம் -5,0. சரிங்களா? அப்போது நம்ம இது என்னென்னா, இது நமக்கு என்ன சொல்கிறது, 5 மார்க்ஸ் சம் கிடையாது. அதனால் நம்ம அந்த டயக்ராம்லாம் போட்டு எது ஃபஸ்ட்டு ஒன் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் எதுவும் பார்க்க வேண்டாம். மேபி அப்படி நமக்கு ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் கூட நம்ம பாசிட்டிவ் எழுதிக்கலாம். ஏன்னா ஏரியா ஷுட் பி பாசிட்டிவ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த மேலேருந்து இப்படி போடுவோம் இல்லையா? அப்போ 5 × 5 25 +0 +0 இங்கே மைனஸ் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கீழேருந்து மேலே எடுப்பீங்க இல்லையா? 0 தென் -25 இங்கே 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். 1 வேர்ட் சம்க்குலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 25 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ்னால் என்ன ஆகிடும், +25 வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குமே, 1/2 × 50, ஸோ யில் கெட் 25. அப்போது நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். எ மேன் வாக்ஸ் நியர் எ வால் சச் தட் the distance between him and the wall is 10 units. Consider the wall to be the y-axis. The path traveled by the man isனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இது மீனிங் புரியுதா? என்னென்னா, ஒரு மனிதர் நிற்கிறாருங்களா ஒரு செவுத்து பக்கத்தில். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்கள். இங்கே தான் ஒரு மேன் நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வால் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, செவர் இருக்குது. ஓகேவா? இந்த மேனுக்கும் இந்த வால்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாலை y ஆக்சிஸாக வச்சுக்கிறாங்களாம். இந்த வாலை என்னவா கன்சிடர் பண்ணிடுறாங்க, y ஆக்சிஸாக வச்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு எப்படி தெரியும், இது y ஆக்சிஸ்னா திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைங்களா? அப்போ நமக்கு அது என்னவா வரும், ட்ராவல்டு பை த மேன். அந்த மேன் இந்த செவுத்துலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ், எக்ஸ் தானே. அப்போ நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்னா x = 10 அப்படின்னு தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வால் வையாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த மேன் ட்ராவல் பண்ணுற பாத், இந்த பாத் என்ன ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா x = 10 அப்படிங்கிறது தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட் லைன் கிவன் பை த ஈக்குவேஷன் x = 11. இதெல்லாமே ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஒரு இப்படி நமக்கு இது தேர்ட் ஒன். ஓகேவா? நம்ம இப்படி தான் போடுவோம் இல்லையா? இது எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம், இதை ஒய்ன்னு போட்டுக்குவோம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரைட் லைன்னு கொடுத்துட்டாங்க, x = 11ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இந்த பக்கம் அப்படியே 1 to 3 பாயிண்ட் வந்துருக்கீங்கன்னு வைங்க. இங்கே என்னென்ன, இங்கே 11ன்னு வைங்க எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ நீங்கள் எப்படி போடுவீங்க லைனு, இப்படி போடுவீங்க இல்லைங்களா? இதுதான் x = 11. அப்போ இது எப்படி இருக்குது இதை பார்க்குறக்கு, இதை நம்ம எதாவது போட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், parallel to y ஆக்சிஸ் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸில் பாயிண்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x = 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணுவோம். இந்த லைன் ட்ரா பண்ணால் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் parallel to y ஆக்சிஸ் தான் இங்கே கொடுத்துருவாங்க ஆப்ஷன். parallel to x ஆக்சிஸ், parallel to y ஆக்சிஸ், passing through the origin, passing through the point 0,11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா, அந்த லைன் எப்படி இருக்குது, parallel to y ஆக்சிஸாக இருக்குது இல்லைங்களா? இந்த y ஆக்சிஸ்க்கு இது பேரலாக இருக்குது. இப்படி இருந்தால் தானே பேரலல் இல்லைங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள். இஃப் 5,7, 3,p and 6,6 are collinear, then value of p. கொலுனியர்னாலே நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஃபஸ்ட்டு சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஈஸியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஃபார்முலாவில் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 5 7 3p 6 6. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மறுபடியும் அதே எழுதிக்குவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். அப்போ 5 × p 5p, 6 3s are 18, 6 7s are 42. மைனஸ் சிம்பிள் தான் சென்டரில் போடுவோம். இப்போ நம்ம இங்கேருந்து எடுப்போமா, அப்போது இங்கே 21
ப்ளஸ் 6p, இந்த பக்கம் 6 5s are 30. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன போடுவோம்? ஈக்குவல் டு 0, ஏன்னா கொலினியர்னு கொடுத்தா நான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 0 இல்லைங்களா? அப்போது 5p ப்ளஸ் 40 50 60 ஓகேவா? மைனஸ் இங்கே என்ன வருது? 21 ப்ளஸ் 30னா 51 ப்ளஸ் 6p வருதா? நம்ம ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் 51 மைனஸ் 6p இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதுங்களா? இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன ஆகும்? இங்கே 2 அந்த பக்கம் வந்து ப்ராடக்ட்டில் போச்சுன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0, அதனால் இந்த 1/2 போயிடுமா? 5p மைனஸ் 6p என்ன அர்த்தம்? மைனஸ் பின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரி 60 மைனஸ் 51னா இட் இஸ் ப்ளஸ் 9 ஓகேவா? அப்போ மைனஸ் பி ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0னா ஒன்றா பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லையா? மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த 9 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 9. அப்போ என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? நான் என்ன கிடச்சிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் ஃபோர்த் சம்க்கு பியோட வேல்யூ என்னது? 9. ஓகேங்களா? ஃபிஃப்த் சம் பாருங்கள். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 4, x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் சிம்பிளி we are going to solve the 2 equations. அவ்வளோதான். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் போதும், we can get the answer. ஓகேவா? ஃபிஃப்த் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus y is equal to 4. Then x plus y is equal to 8. ஓகேங்களா? அப்போ இது அப்படியே கேன்சல் ஆகிடுமா? அப்போது 3x plus xனா 4x is equal to 12. ஸோ x is equal to 12/4 is equal to 3. இதில் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். எக்ஸுக்கு 3ன்னு பார்த்தாலே இது ஒன்று தான் வந்திருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இப்படியே செக் பண்ணிடுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு 3யா? எக்ஸுக்கு வந்து என்னென்னு போடுறோம்? 3 போடுறோம். அப்போ 3யோட y 5 போடுங்க. 3 + 5 8 கரெக்டாக வருதா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? 1 வேர்ட்ஸ்க்குலாம் வந்து டைமை வந்து எவ்வளோ நம்ம ஷார்ட்டாக போட முடியும் அதான் பார்க்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 3,5. நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 3ன்னு வருது. பை த லக் நமக்கு என்னென்னா இதில் இருக்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எக்ஸில் 3 இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த y வேல்யூ அங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 3 + 5 8ன்னு வருது. அப்போ ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட். 3,5 இஸ் த ஆன்சர். தேர்ட் ஒன். ஃபிஃப்த்துக்கு 3 இஸ் த ஆன்சர். சிக்ஸ்த் சம் பாருங்க. The slope of the line joining 12,3 4, is 1/8. The value of aன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நமக்கு ஸ்லோப்க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா? y2 minus y1 is equal to x2 minus x1 is equal to இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஸோ a y2ன்ற இடத்துல a போடுவோம். மைனஸ் 3 4 minus 12 is equal to 1/8ங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a minus 3 அப்படியே வச்சுக்கலாம். 4 minus 12னா என்ன வருது? -8ன்னு வருது. ஈக்குவல் டு 1/8 எங்கே பாருங்கள்? நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன் ஈஸியாக. அப்போ இந்த 8 ஏன்னா ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? -1 இருக்கா? இதை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்க என்ன ஆகிடும்? a minus 3 is equal to -1 வருமா? அப்போ a is equal to -1. இந்த 3 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? +3 ஆயிரும். அப்போ -1 + 3 it is equal to 2. அப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போது இந்த சம்முக்கு ஏயோட ஆன்சர் என்னது? இட் இஸ் நத்திங் பட் 2. சிம்ப்ளி we are going to apply the values in the slope formula. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The slope of the line which is perpendicular to a line joining the point 0,0 and -8,8. ஓகேங்களா? ஸ்லோப் தான், ஆனால் இங்கே perpendicularன்னு ஒரு லைன் வருதா? ஸோ இங்கே பாருங்க. 7th சம் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 0,0 -8,8ங்களா? அப்போ ஸ்லோப்பு நமக்கு இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம், அதுலேயே அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 8 - 0 by -8 - 0ன்னு வருங்களா? அப்போ மேலே 8 கீழே -8 கேன்சல் பண்ணால் -1ன்னு வருது இல்லையா? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெர்பெண்டிகுலர்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்னா -1/mன்னு அர்த்தம். சரியா? அப்போ -1/-1ன்னு போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகி 1ன்னு வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சம்மில் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் தான். பட் எதோட லைனாமா? விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன். அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? m1 × m2 is equal to -1ன்னு. மேபி இப்போ m1 நமக்கு தெரியும். m2 கண்டுபிடிக்க என்ன அர்த்தம்னா m2 is equal to -1/m1ன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இங்கே நான் போட்டிருக்கேன். சரியா? -1/mோட வேல்யூ -1ன்றனால என்ன ஆயிடுச்சு? ரெண்டும் கேன்சல் ஆகி 1ன்னு வந்துருச்சு. அப்போது இந்த சம்முக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 2. ஐ மீன் 1 தான் ஆன்சர். அது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். The slope of the line PQ is 1/√3. Then slope of the perpendicular bisector of PQ. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? அதே சேம் ட்ரிக் தான். இங்கே பாருங்கள். ஸோ 8th சம். ஸோ அதே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு ஸ்லோப்புக்கு -1/mன்னு போட்டுக்கலாம். ஓகேவா?
ஸ்லோப் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1/√3ன்னு கொடுத்துட்டாங்க. அது லைனுக்குரிய ஸ்லோப்புன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதே பெர்பெண்டிகுலர் பிசெக்டர்னு கேட்டிருக்காங்களா. அப்போ பெர்பெண்டிகுலர் பிசெக்டர் என்னன்னு சொன்னேன் -1/mன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க -1/1/√3ன்னு போடுங்களேன். என்ன ஆகும் அப்படியே இது ரெசிப்ரோக்கலாக மாறுமா. அப்போ -1 × √3 therefore -√3. உங்களுக்கு புரியுதுங்களா. ஒரு லைனோட ஸ்லோப் கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் பிசெக்டர்னு கேட்டிருக்காங்க. பெர்பெண்டிகுலர் பிசெக்டர்னு வந்தால் நமக்கு என்னது -1/mன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. இதில் செகண்ட் ஒன் தான் ஆன்சர் -√3 ஓகேவா. ஓகே 9th sum பாருங்க. If a point on the y-axis whose ordinate is 8 and B is a point on the x-axis whose abscissa is 5, then the equation of the line AB is சரிங்களா. அதாவது இது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா x-axis whose abscissa is 5ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா 5,0ன்னு அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி ஆர்டினேட் 8ன்னு கொடுத்தாங்கன்னா y-ல 8 இருக்கும் x-ல 0 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று வந்துட்டு y - y1/y2 - y1 is equal to m × x - x1 அந்த மாதிரி ஃபோன் x - x1/x2 - x1. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0ன்னு இருக்கு இல்லையா. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம்லாம் இருக்குல்ல அதை நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ x/a + y/b is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x/aன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அப்சிசி வேல்யூ போட்டுருங்க. அதே மாதிரி y/bன்ற இடத்துல அந்த ஆர்டினேட் வேல்யூவை போட்டுருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம 0 0ன்னு போடாமல் இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் என்ன வரும், எல்சிஎம் வந்து 40. அப்போ இங்கே 8x + இங்கே 5y is equal to 1. அப்போ இந்த 40 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 8x + 5y is equal to 14 வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு ஆன்சரில் இருக்கா பாருங்கள். எஸ் ஃபஸ்ட்டு ஒன்னே இருக்குது இல்லையா. 8x + 5y is equal to 40 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9th ஒன்னுக்கு ஃபஸ்ட்டு தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ இந்த அப்சி ஆர்டினேட்னு கொடுத்தாலே இந்த மாதிரி தான் அர்த்தம், வந்து எக்ஸ் தான் இருக்கும், ஒய்க்கு 0ன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி லென்த்தாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக ஓகேங்களா. ஓகே 10th sum என்ன கொடுத்துருக்காங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இது என்னன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பெர்பெண்டிகுலர் லைனுக்குரிய ஈக்குவேஷனுங்களாமா ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரிஜினுக்கும் இதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் ஓகேவா. 10th sum என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 7x - 3y + 4 is equal to 0 ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், y is equal to mx + c அந்த மாதிரி ஃபார்மில் தான் எழுதுவோம். அப்போ இந்த y நெகட்டிவாக இருக்குன்னா அந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ 7x + 4 is equal to 3yன்னு வரணும். வேணா நம்ம திருப்பி எழுதிக்கலாம். 3y is equal to 7x + 4. அப்போ y is equal to என்ன வரும், 7x + 4/3ன்னு வரும். இந்த இடத்துல இதுதான் ஐ மீன் இது என்ன அர்த்தம், 7/3x + 4/3ன்னு அர்த்தமா. அப்போ இதுதான் y is equal to mx + cனா அப்போ m வந்து என்ன அர்த்தம், 7/3 ஓகேவா. பட் இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர்னு ஒரு லைன் வருது இல்லைங்களா, அதனால என்ன அர்த்தம், நம்ம பெர்பெண்டிகுலர்னா என்னன்னு சொன்னேன், -1/mன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ பெர்பெண்டிகுலர்னு போடுறதுனால -1 இந்த m போடுங்க. அப்போ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு -3/7ன்னு வந்துடும். இப்போ இதுதான் வந்து m ஓகேவா. ஓகே இப்போ பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆரிஜின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ஒரு m வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்போது 0,0ன்ற ஒரு பாயிண்ட்டும் m is equal to -3/7 இப்படி இருந்தால் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா y - y1 is equal to m × x - x1 ஃபார்முலா சரிங்களா. அப்போ y - y1 என்ன வருது, இது x1 இது y1 வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 0 is equal to mன்றது -3/7. அதே மாதிரி x - 0ன்னு போடுவீங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், y - 0 yன்னு ஆகிடும். அதே மாதிரி x - 0 xன்னு ஆகிடும். அப்போ 7y is equal to -3x எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 7y + 3x is equal to 0. அப்போ நம்ம எக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், 3x + 7y is equal to 0. இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். எஸ் 3x + 7y is equal to 0ன்னு இருக்கா. திஸ் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணோம். பர்பெண்டிகுலர்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணோம், -1/mன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆரிஜின் பாயிண்ட் இருக்குது, அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே 11th sum பாருங்கள். கன்சிடர் 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ்னு கொடுத்துட்டாங்க, L1 L2 L3 L4ன்னு ஓகேவா. நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம், ஏன்னா இது சும்மா இப்படி கொடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லையா.
ஒன்றா பர்பண்டிகுலர் பேரலல் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ இது பர்பண்டிகுலராக பேரலாக நம்ம வந்து செக் பண்ணணும் சரிங்களா. பர்பண்டிகுலர் பேரலலுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். பேரலல் அப்படின்னா 11th சம், பேரலல்னா m1 is equal to m2 சரிங்களா. இதே பர்பண்டிகுலர் அப்படின்னா m1 into m2 is equal to -1 அர்த்தம் ஓகேவா. இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்க 4க்குமே வந்து ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 3y is equal to 4x plus 5, 3y is equal to 4x plus 5ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ y is equal to mx தானே, அப்போ இந்த 3 இந்த பக்கம் வந்துடும் இல்லைங்களா. நமக்கு பேசிக் ஃபார்ம் என்னது, y is equal to mx plus c. இப்படி போட்டால் தான் நம்ம m வேல்யூவை எடுக்க முடியும். அதனால் இந்த 3 மட்டும் y மட்டும் தான் இந்த பக்கம் இருக்கணும் ஓகேவா. அப்போ 3 இந்த பக்கம் எடுத்துருங்களா. அப்போ என்ன வரும், 4x plus 5/3 அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிச்சு mன்ற இடத்துல என்னது, m வந்து இங்கே 4/3. இது எதுக்கு, L1க்கு ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 4y is equal to 3x minus 1, 4y is equal to 3x minus 1. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே y மட்டும்தான் வச்சுக்குவோம். அப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்துடும். அப்போது 3x minus 1/4. ஆக்சுவலாக இந்த 4 ரெண்டுக்குமே காமன் தான், நமக்கு தேவை m தானே. அப்போ என்ன வரும், 3/4. அப்போ m is equal to 3/4. இது எதுக்கு, L2க்கு ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 4y plus 3x is equal to 7 ஓகேவா. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4y plus 3x is equal to 7. நமக்கு y தான் தேவை, அதனால் இது அந்த பக்கம் எடுத்துடலாம். 4y is equal to 7 minus 3x. அப்போ நம்ம y தானே தேவை, அப்போ y is equal to 7 minus 3x/4. அப்போ இந்த இடத்துல xக்கு முன்னாடி இருக்கிறது தான் m, அப்போ m is equal to minus 3/4. இது எதுக்குரியது, L3க்குரியது ஓகேவா. இன்னும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 4x plus 3y is equal to 2. 4x plus 3y is equal to 2 ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் 4x plus 3y is equal to 2 ஓகேங்களா. அப்போ y மட்டும் அந்த சைடு எடுத்துருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் 4x அந்த பக்கம் எடுத்துருங்க. 3y is equal to 2 minus 4x. அப்போ y is equal to 2 minus 4x by என்ன வரும் உங்களுக்கு, 3 வரும் இல்லைங்களா. இந்த 3 என்ன ஆகிடும், இந்த பக்கம் டிவைடில் வந்துடும் இல்லையா. அப்போ உங்களுக்கு இங்கே m வேல்யூ என்ன வருதுன்னா -4/3ன்னு வருது. இது L4க்கு. இப்போ நம்ம நாளே கம்பேர் பண்ணலாம். L1 வந்து 4/3, L2 வந்து 3/4, L3 வந்து -3/4, L4க்கு வந்து என்ன வந்திருக்கியாமா -4/3. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா L1ம் L2வும் பர்பண்டிகுலரா. L1ஐயும் L2வையும் கம்பேர் பண்ணுங்கள். L1 வந்து 4/3, L2 வந்து 3/4. இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது, பட் மைனஸ் சிம்பிள் வந்தால் மட்டும்தான் பர்பண்டிகுலர். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. L1 L4 பேரலா, பேரலனா ரெண்டுமே ஈக்குவலா. L1 4/3, L2 -4/3 இல்லைங்களா. அப்போ சேம் வெறுமனே பாசிட்டிவ் தான் இருந்திருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. L2 L4 பர்பண்டிகுலர். L2வையும் L4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். L2 வந்து 3/4, L4 வந்து -4/3 ஓகேவா. நம்ம என்ன சொன்னோம், m1 into m2 is equal to -1ன்னு சொன்னோமா. அப்போது 3/4 into -4/3 போடுங்க, கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இதுவும் கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன வருது, -1 வருதா. அப்போ நமக்கு என்னது, தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த்தையும் செக் பண்ணிவிடுங்க. L2 L3 பேரலல். L2 வந்துட்டு 3/4, L3 -3/4. பேரலல்னா நெகட்டிவ் சிம்பிளே வரக்கூடாது, சேம் இங்கேயும் 3/4 தான் வரணும். அப்போ அதுவும் தப்பு. அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். L2 அண்ட் L4 தான் வந்து பர்பண்டிகுலர் ஓகேவா. நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த 4 லைன்ஸுக்குமே வந்து அந்த m ஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4/3, செகண்ட் ஒனுக்கு 3/4, தேர்ட் ஒனுக்கு -3/4, ஃபோர்த் ஒனுக்கு -4/3. இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் L2 அண்ட் L4 இஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர்ன்றதான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த 11 ஒன் வேர்ட்ஸ் வந்துட்டு தான் என்ன சொல்கிறாங்க, ரிவைஸ்ட் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் வந்து இந்த எக்ஸசைஸில் நீங்கள் 11 ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், அதுக்கு மேலே பார்க்க வேண்டாம்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த 4 வந்து தேவையில்லை ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக நீங்கள் ஷார்ட் ட்ரிக்கில் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம், ட்ரிக்னாமெட்ரி ஓகேங்களா. ஸோ கண்ணா இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். எஸ் ஒன் வேர்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணணும். அதனால தான் நானும் ஸ்பீடாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டினேன் ஓகேங்களா. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகே கண்ணா. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ